அதனால் இப்போ அந்த வகையில் இப்போ முதல் அணி வந்து பேச வருது. அதில் திரு ஜானகிராமன் வந்து காதல் திருமணமே ஜோதிடத்தில் காதல் திருமணமே சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் அதுக்கான கிரகநிலை விளக்கங்களையும் அவருடைய கருத்தையும் இப்போ எடுத்து சொல்லுவார். அது அவர் அணியினுடைய மொத்த அப்ஸ்ட்ராக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம முதல்ல அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்கண்ணே. எல்லாருக்கும் நமஸ்காரம். அருமையான பட்டிமன்றம். முதல்ல தலைவர் அவருக்கு ஒரு நன்றி. என்னுடைய சக ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதை நடத்தக்கூடிய செந்தூரான் அறக்கட்டளை பிரகாஷ் மாப்பிள்ளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சப்ஜெக்டுக்கு போயிடலாம். காதல் திருமணம் சிறந்ததா அல்லது அரேஞ்சு மேரேஜ் நல்லதா அப்படின்னாக்கா அதில் நிறைய விளக்கத்தை தலைவர் கொடுத்துட்டாரு. எப்படின்னாக்கா இதுவும் சிறந்தது, அதுலேயும் புடுங்கல் இருக்குது, இதுலேயும் புடுங்கல் இருக்குது, எதையா பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியுங்களா சொல்லுது, ஒரு ஜாதகத்தில் போய் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்ன புள்ளி வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கட்டாயமாக அரேஞ்சு மேரேஜ் பண்ணி அந்த அவஸ்தையை பட்டே தீருவான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அம்மா விடமாட்டா. முதல் தடை அதுதான். உறவுலேயே காதல் வந்திருக்கும். அடுத்தது எடுத்துங்க, அதுக்கு உண்டான வேதனை வலி வேதனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7க்கு 3ஆம் அதிபதி போய் நின்றுடுச்சுன்னு வைங்க. 7ல் மாமியார் வாழ விட மாட்டா. இங்கே மாமியார் வாழ்கிறதுக்கு எந்த இடத்துலையும் வராது. எப்படி வராது, ஏன் இது வந்து காதல் திருமணத்தை போய் அரேஞ்சராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இவனுடைய கற்பனை வளம் அதிகமாக இருக்குங்க. ஒரு காதல் திருமணத்துக்கு உண்டான ஜாதகம் மிகப்பெரிய கற்பனை வளத்தில் இருப்பான். எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை வளத்திலே இருந்துகிட்டு இருப்பான். ஆனால் கட்டின மனைவியிட்டேருந்து அதை எதிர்பார்க்கலாம்னாக்கா முடியாது. ஃபுல்லாக டோட்டல் ஃபெயிலியர். எப்படி ஆகுது, இது எங்கே போய் நிற்கும், டைவர்ஸில் போய் நிற்கும். அல்லது தலைவர் சொன்னது மாதிரி கௌரவத்துக்கு வாழ்வாங்க ஒரே வீட்டில். இந்த மாதிரி நிறையா ஜாதகம் பார்த்தாச்சு. இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ என்ன நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம், இன்றைக்கி ரசம் வச்சுருக்காளா குழம்பு வச்சுருக்காளா தெரியாது. நமக்கு வந்து இன்றைக்கி போனோம்னா பொண்டாட்டி நல்லா சாப்பாடு போடுவாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன வேகத்துக்கு அப்போ தான் படுத்துக்கிட்டு உருள்வான். சரி வெளியில் போவோமா கிளம்புவோமா, இல்லை எங்கள் அம்மா வர சொல்லிட்டாங்க. எங்கே வர சொல்லிட்டாங்க, மாமியார் வீட்டில் போய் உட்காந்துருப்பான். இங்கே மாமியார் வீட்டுக்கு அவன் போனான்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. இதே காதல் திருமணமாக இருந்ததுன்னு வைங்க, இந்த சைடும் கட்டு அந்த சைடும் கட்டு, நீ ஜாலியாக இருக்கலாம்ல. ஏன்னாக்கா ஒரு குடும்ப பின்னணிக்குள்ளார போய் சிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னாக்கா, முதல்ல 4-9 அண்ணன் சொன்னது மாதிரியே தான். இந்த 4-9 குடும்பத்துக்குள்ளார கட்டுப்படும் பொழுது, 2ஆம் இடத்துல கட்டுப்படும் பொழுது அந்த காதல் திருமணங்கிறது தோல்வி ஆகிடுது. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு போகும்பொழுது அவனுடைய தோல்வி ஆகுது. இந்த இதில் பாருங்கள், நம்ம ஜோதிடர்களுக்குள்ளாரே நிறையா பேர் காதலிச்சிருப்பாங்க. யாருமே காதலிக்காத ஆளே இருக்காது. இதெல்லாம் எப்போனுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம். அண்ணன் சொன்னது மாதிரியே தான். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு அல்லது நிச்சயம் ஆனதுக்கப்புறம் 4 ஜாதகம் வருது, 5 ஜாதகம், அந்த பொண்ணு முன்னாடியே வந்திருக்காதா, இதை முன்னாடியே முடிச்சிருக்கலாமா அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கிறது வலி வேதனை மிகுந்தது அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். எல்லாரும் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த எல்லாரில் ஜோசியரும் உண்டு. சரியா, ஜோசியரை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் லவ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனால் நம்மளுக்கும் காதல் அனுபவங்கள் உண்டு இல்லை அப்படின்னா, இப்போ கூட பிரகாஷ் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து காதலில் பேசுங்க, நமக்கு காதல் வேணாம் ஒரு கத்திரிக்காய் வேணான்னு உட்காந்துருக்காங்க அவங்க வாட்டுக்கு, என்னை ஆளை விட்றா சாமி அப்படின்னு. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, காதல் திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு, ஃபெயிலர் ஆகிறதும் உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ஜானகிராமன் அண்ணன் வந்து தெளிவாக எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி காதல்ங்கிறத எல்லாருமே கிராஸ் பண்ணி தான் ஆகணும். காதல் எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி பூரா பேர் அதை கடந்து தான் வந்தாகணுங்கிற மாதிரியான அமைப்பு. எனக்கு காதலே வரல, நான் அப்படி ஆள் கிடையாது அப்படின்னாக்க உன்னை ஆஸ்பத்திரியில் பார்க்கணும்னு அர்த்தம். சரியா, வேறு ஒன்றும் இல்லை. எங்கிட்டாவது ஒரு பக்கம் மனசு லைக்ஸ் தானே ஆகணும், எதுவுமே லைக் இல்லைன்னா என்ன அர்த்தம், அது மாதிரி ஆயிரும். அந்த வகையில் காதல் அப்படிங்கிறது
எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் முக்கியமானது, எல்லாத்துக்கும் முதல் காதல் அப்படிங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த காதலி பல்லு பகடெல்லாம் போய் கிளவியானா கூட அப்போவும் அந்த ஞாபகம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? சரி, காதலை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க.